ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஒன்லி கால்பந்து, எங்களோட தேர்ட் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்துட்டு பாட்காஸ்ட்ல வந்துட்டு ராகுல் இல்ல. ஸோ இட்ஸ் பால் அண்ட் பால் மட்டும்தான் இன்னைக்கு. த பால்ஸ் ஷோன்னு சொல்லிட்டு தனியானு கூட நம்ம போட்டுடலாம். ஸோ ராகுல் வந்து எங்க ஒட்டகத்தோட இருக்காம போலயே. ஒட்டகத்தோட ராஜஸ்தான்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, அதான் அதுக்குள்ள ஒரு குவிக் வீடியோ எடுத்துட்டோம். கானெல்லாம் தான் சுத்திட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், விட்டு பண்ணிட்டானுங்கன்ட்டு. பட் ஆமா. நம்ம இந்த வாரம் இதுக்குள்ள போலாம். ஐ திங்க் கிளப் வேர்ல்டு கப் வந்துட்டு ஒரு இது இது எதுக்குறா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சது. பட் போக போக நம்மளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீம்ஸ் உள்ள வந்ததுனால இப்ப நம்மளே ஓரளவுக்கு உள்ள புல் பண்ணிடுச்சு. எல்லா மேட்சஸ் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாக் அவுட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஒன்லி கால்பந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே செல்சி அண்ட் பிஎஸ்ஜி ஃபைனல் போயிட்டாங்க. இருக்கட்டும், அதான் நீங்க என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ வாட்ஸ் யுவர் தாட் ஆன் திஸ் டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ், செல்சி அண்ட் பிஎஸ்ஜி? என்னோட வியூ பாயிண்ட்ல டிசர்விங் டீம்ஸ் ஆர் ரெண்டு பேருமே நல்ல ஃபுட்பால் விளையாடி இருக்காங்க. பிஎஸ்ஜி இந்த சீசன் ஃபுல்லா ஆடி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. நம்ம பேசிட்டு இருந்தோம், ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 டிராஃபி ஜெயிச்சாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் டீம்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு இடம். பார்சிலோனாவோட 6 ஸ்டெப்பிலும் பயனோட 6 ஸ்டெப்பிலும் இப்போ இவங்களோட 6 ஸ்டெப்ல ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் தி ஃபைனல்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி கிளப் வேர்ல்ட் கப் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்குமே ஒரு டபுள் தாட்ஸா தான் இருந்தது. ஏன்னா பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்றது. பட் இது என்னை பொறுத்தவரையும் இந்த டோர்னமெண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செல்சியோடைய ஜேர்னி மட்டும் இல்லாம குவார்டர் ஃபைனல்ஸ்ல அலிலால் வந்திருந்தது, பிரசிலியன் டீம்ஸ் இருந்தாங்க, யூரோப்பியன் டீம்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு பயங்கரமான மிக்ஸ்டு ஒரு குவார்டர் ஃபைனல்ஸாக தான் இருந்தது. அதே மாதிரி செமி ஃபைனல்ஸும் அதுவாக தான் இருந்தது. ஸோ ஒரு கண்டிப்பா. வித்தியாச கான்டினென்ட்டோடைய ஃபுட்பால் ஸ்டைல் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் இது. அண்ட் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்ல டோர்னமெண்ட். இப்போ இன்னைக்கு வரைக்குமே $500 மில்லியன் வந்து கேஷ் வந்து கிளப்புக்கு செட்டில் பண்ணிட்டாங்க போல. அந்தந்த குறிப்பிட்ட ஸ்டேஜை வந்து ஒரு கிளப் தாண்ட அந்தந்த கிளப்ஸுக்கு கேஷ் செட்டில்மெண்ட் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ எக்கனாமிக்கலியுமே வந்து ஒரு கிளப்ஸுக்கும் இது நல்ல லீவர், எக்கனாமிக்கல் லீவர் இந்த டோர்னமெண்ட். ஃபைனல்ஸ் பார்க்க போகும்போது பிஎஸ்ஜி vs செல்சி, எனக்கு ஆப்வியஸா செல்சி சப்போர்ட்டர். நான் செல்சி தான் வின் பண்ணணும்னு எனக்கு. ஒரு நியூட்ரலா பார்க்கும்போது எனக்கு வந்து சொன்ன மாதிரி பிஎஸ்ஜி வில் வின் தோணுது. ஆப்வியஸா 4-0 அந்த ஸ்கோர் லைன் போகாது. பட் அட்லீஸ்ட் ஒரு 1-0, 2-0, 2-1 அந்த மாதிரியான ஒரு மேட்சா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பட் ஐ திங்க் பிஎஸ்ஜி வில் ப்ரிவேல் என்ற மாதிரி தோணுது. பேஸ்ட் ஆன் ஒரே ஒரு ஃபேக்ட் தான் எனக்கு வந்து செல்சியும் பிஎஸ்ஜி பார்க்கும்போது, பிஎஸ்ஜி வந்து ஒரு செட்டில்டு டீம், நிறைய ஒரு ஆல் பிரessing, ஆல் ஃபார்வர்ட், எல்லாருமே ஒரு எங்கேஜா இருக்க ஒரு டைனமிக் பொசிஷனே இல்லாத டீம். ஹெவி மெட்டல் ஃபுட்பால் நம்ம சொல்ற ஈஸியான ஸ்லாங். அந்த ஒரு வாட்டியும் அந்த டீம் வந்துட்டு ஒரு மேட்ச்குள்ள போகும்போது அப்போனன்ஸ்க்காக அவங்க எதுவுமே மாத்தவே மாட்டாங்க. என்ன செஞ்சாங்களோ அதையே தான் திருப்பி திருப்பி செய்வாங்க. பட் அப்போனன்ஸால கோப் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்றாங்களோ, என்ன அவங்க வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து மத்த எல்லா டோர்னமெண்ட்ஸ் இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க. பட் ஸ்டில் அவங்களோட மூவ்மெண்ட்டையும் அவங்களோட பிரஸ்ஸிங்கையுமே கண்டெயின் பண்ண முடியல. ஸோ பிஎஸ்சி அப்படிதான் ஆட போறாங்க. ஹவு செல்சி இஸ் கோயிங் டு கண்டெயின் அண்ட் மேனேஜ் தம்? அதான் இங்க செல்சி என்ன பொறுத்தவரையும் செல்சி இன்னைக்கு காலையில் நேற்று எனக்கு ஒரு 2 நாளாவே வந்து நிறைய தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. பிஎஸ்ஜி மாதிரி ஒரு டீமை வந்து ஃபேஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒத்துப்பாங்க, ஹைப்பர் ஃபோக்கஸ்டா இருக்கணும் ஆன் த பிச் அண்ட் ஆஃப் த பிச். ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஆன் த கேம் மட்டும் இல்ல, அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பிச்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ், மரஸ்காவோட பிரஸ் கான்ஃபரன்ஸும் சரி, ரீஸ் ஜேம்ஸோட பிரஸ் கான்ஃபரன்ஸும் சரி, ரெண்டு பேருமே பிஎஸ்ஜிக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசியிருக்காங்களே தவிர 2 பேர் பேச்சுலயுமே பயம் தெரியல. கரெக்டா? நேற்று ஒரு அழகான கொஸ்டின் வந்து இவரு ஒன் ஆஃப் தி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து மரஸ்காவை கேட்பான். அதாவது எப்படி உங்க டீம் வந்து பால் இல்லாம சஃபர் பண்றதுக்கு மென்டலா ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு மரஸ்காவோடைய பதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே வி வில் சி அப்படின்ட்டுன்னு ஒரு கோல்டு லுக். நான் அவன் பேசிக்கா பாக்குறது ஃபுட்பால் வந்து செஸ் மாதிரி ஃபீல்டுல வந்து நிறைய நடக்கும். ஒரு கோச்சோட ரோல் என்னன்னா, ஆப்போனன்ட் டீம் என்ன பண்ணுதுன்றத பார்த்துட்டு டாக்டிக்கலா நம்ம எப்படி மாத்துறோம். அதுக்கப்புறம் ரீஸ் ஜேம்ஸ் வந்து செல்சி அப்படின்னாலே வந்து கப்பு வின்னிங் ஹிஸ்டரி இருக்கு. சோ நாங்க யாருக்கும் பயப்பட போறது இல்ல, வி வில் கோ யங் டீம்னு தெரியும். எவ்ரி ஒன் வந்து எல்லாருமே எங்களுக்கு அகேன்ஸ்டா தான் ஆட்ஸ் வந்து பிட் பண்றாங்கன்னு தெரியும். பட் நாங்க பயம் இல்லாம ஆடுவோம். சோ இந்த மாதிரி ஆஃப் த ஃபீல்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவா இருக்குது. ஆக்சுவலி லிவர்பூல் கிட்டே நீங்க 2 ஃபைனல் தோத்துருக்கீங்க. அந்த ஃபைனல் எனக்கு பார்க்கும்போது இப்போ நீ சொன்ன எக்ஸாக்ட் ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. என்னன்னா, தே வர் டாமினேட்டிங். அந்த 2 ஃபைனல்ஸுமே லிவர்பூல வந்து தே வர் டாமினேட்டிங். பட் ஒரு கோலோ ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும் போது அந்த மொமெண்டம் அவங்களால கெயின் பேக் பண்ண முடியல ஆக்சுவலா.
அது சோ நாளைக்கு நான் பர்சனலா வாட்ச் பண்ண போறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்குள்ள நான் சொல்லியிருந்தேன். ஆமா. எனக்கு செல்சியோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா when things are not going that their way அவங்க அது எப்படி வந்துட்டு மேட்ச்லயே அது அவங்க எப்படி ரெக்கவர் பண்றாங்க அப்படின்றதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன் செல்சில. ஸோ நாளைக்கே நான் அதுதான் பார்க்க போறேன். ஏன்னா ஆஃப் த பால் அவங்க வந்துட்டு அவங்களோட பொசிஷனிங்கும் மூமெண்ட் பிளேயர்ஸை ட்ராக் பண்றதும் நாளைக்கு வந்து அவங்களுக்கு அது ஒரு 10% ஆஃபா இருந்தாலும் கதை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு செல்சி என்ன பண்ண போறாங்க, யார் ஸ்டார்டிங் லைன் இருக்க போறாங்க, எந்த பிளேயர் ஏன்னா நம்ம மேன் மார்க் பண்ணி இவங்க எடுத்துட்டு போனாலும் பிரச்சனை, சரி சொல்லிட்டு லோ பிளாக் ஆட போனாலும் அதுவும் பிரச்சனை, பேக்ல இருந்து நீங்க பிளே பண்ண ஆரம்பிச்சாலும் சான்சஸ் வச்சுட்டு உங்களுக்கு அதுவும் பிரச்சனை. சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ டாக்டிக்கலா இப்ப நீ வந்து மொட்டை அடிச்சுட்டு மரஸ்காவோட பிளேஸ்ல இருந்தேன்னா அந்த மேட்ச் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்? ஸோ நான் இந்த கேம் வந்து எனக்கு பொறுத்த வரையும் இந்த கேம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ கேம் ஆஃப் இண்டிவிஜுவல் மேட்சப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்சப் எதுவா இருக்க போகுதுன்னா ஃபேபியன் ரூயிஸ் விசஸ் கைசேடோ. ஏன்னா பால் பொசிஷன் அவங்க டிஃபென்சிவ் ஆஃப்ல விட்டினியா பாத்துக்கிறது அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஃபேபியன் ரூயிஸ் மட்டும்தான் அவங்க அட்டாக்கை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவான். டெம்பெலே ரன்ஸும் சரி, ஹக்கிமி ரன்ஸ், டெசரே டூவே ரன்ஸ், நுனோ மெண்டஸ் ரன்ஸ், இது எல்லாமே வந்து விங்ஸ்ல இருக்கலாம். ரொம்ப அது அப்ரண்ட் டைனமிக்கா இருந்தாலுமே ஃபேபியன் ரூயிஸோட ரோல் வந்து அந்த அட்டாக்கிங் தேர்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ ஃபேபியன் ரூயிஸ் அண்ட் கைசேடோடைய மேட்சப் தான் இஸ் கோயிங் டு பி கேம் டிஃபைனிங் எனக்கு தோணுது. அண்ட் கைசேடோட குவாலிட்டினால எனக்கு அங்க ஒரு 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 நம்பிக்கை இருக்கு, அவன் வந்து கண்டெயின் பண்ணிடுவான். இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான மேட்சப். இன்னொரு மேட்சப் வந்து டெசரே டூவே வெர்சஸ் குக்குரேலா. நான் வந்து குக்குரேலா வந்து he will have control over டெசரே டூவேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கேம் மட்டும் இல்ல, குக்குரேலா வந்து ஒரு பயங்கரமா மைண்ட் கேம் விளையாடுவான். ஸோ அந்த டெசரே டூவோட அந்த மெச்சூரிட்டி அது எங்க அடி வாங்குமா, இல்ல வந்து அவன் கூல் லூஸ் பண்ணுவானா அப்படின்றது வந்து எனக்கு அது வந்து இன்னொரு ஒரு கீ. இன்னொன்னு நான் ரொம்ப கன்ஃபார்மா இருக்கிறது, கிராவட்ஸ்கேலியா வில் பி சைலண்ட் டுமாரோ பிகாஸ் ரீஸ் ஜேம்ஸ் இஸ் தேர். நான் இது ஏன் நான் சொல்றேன்னா, வினிசியஸ் ஜூனியரோடைய பிரைம்ல ரீஸ் ஜேம்ஸ் எனக்கு அந்த மேட்ச் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து ட்ரெண்டை விட்டான்னு சொல்லிட்டு ஹேட் வாட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீஸ் ஜேம்ஸ் கிட்ட வந்தேன். பட் நான் கரெக்டா சொல்ல போனா நான் எப்பவுமே ட்ரெண்டுக்கு தானே முட்டு கொடுத்துட்டு இருப்போம் நம்ம லிவர்பூல் ஃபேன். நான் வந்து அன்னைக்கு வந்து லைட்டா அப்படி குறைச்சிட்டு ரீஸ் ஜேம்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் ஏத்துனதா அவன் வினிசியஸ் ஜூனியரை கண்ட்ரோல் பண்ண மேட்ச் தான். அந்த ஜேம்ஸ் இருந்தானா பட் ஸ்டில் கொஞ்சம் குவாரடோனா மேல நம்மளுக்கு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நிறைய அந்த நட்மேக் எல்லாம் பார்த்து கொஞ்சம் இதாயிடுச்சு. செம மேட்சப்பா இருக்கும். அண்ட் ஃபைனலா வந்து கேம் ஆஃப் மிட்ஃபீல்டு தான். நான் ஒரு மரஸ்காவா இருக்கிறேன் அப்படின்னா இப்ப என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு கேம் ஸ்டைல மாத்தவே மாட்டேன். செல்சி எப்படி விளையாடுதோ ப்ளே ஃப்ரம் தி பேக். ஏன்னா வந்து ஃபயர் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் டெம்பெலே வந்துட்டு they will பேய் மாதிரி பிரஸ் பண்ண போறாங்க கண்டிப்பா. சாnchez கோல் கிக்ல இருந்து பாஸ் ரிலீஸ் பண்றதுல ப்ராப்ளமே இல்ல. சாnchez கிட்ட டியூரிங் பிளே பால் வந்து அவன் கிளியர் பண்றது தான் எப்பயுமே ப்ராப்ளம். அவன் அந்த பாஸ் தான் பண்ண மாட்டான். நான் என்ன சொல்றேன், பில்டப்ல வந்து செல்சியோட பிரஸ் எஃபிஷியன்சி ரொம்ப ஹை. கவுண்டர் பிரஸிங்ல என்சோ பெர்னாண்டஸ்கோ பாமருக்கோ பால் போயிடுச்சுன்னா கிரியேட்டிவிட்டி டு பிரேக் 2-3 டிஃபென்ஸ் இன் ஒன் இது. அண்ட் அதை சப்போர்ட் பண்ற மாதிரியே பெட்ரோ நெட்டோவும் சரி, ஜாவ் பெட்ரோ நாளைக்கு ஆடுவான்னு நினைக்கிறேன், அவனும் சரி பயங்கர பேஸ் இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் மிட்ஃபீல்டோட டிஃபென்சிவ் பிரேக்கை வந்து உடைக்கிறதுக்கு செல்சி கிட்ட ஆம்பினேஷன் இருக்கு. பட் அதை வந்து எவ்வளவு எஃபிஷியன்டா நாளைக்கு யூஸ் பண்றாங்க, ஏன்னா ஃபைனல்ஸ்ல அந்த பிரஷர்ல அவங்களால யூஸ் பண்ண முடியுமான்றதுதான் $1 million கொஸ்டின். அது நாளைக்கு வரைக்கும் தெரியாது. இல்ல எஸ்பெஷலி இஃப் தே லூஸ் தி பால்னா இட் வில் பி பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். விட்டினியாவும் சரி, ஜவனாவிஸும் சரி, யாரா பால வின் பண்ணிட்டாங்கன்னா மேல எழுந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரே முன்னாடி ரன் ஓடிட்டு இருக்கும். அக்கிமி ஓடிட்டு இருப்பாங்க, ஓடுவான், டெம்பெலே ஓடுவாங்க. சரி, ஃபேபியன் ரூயிஸ் இப்ப பாக்ஸ்ல நல்லா அறிவாக ஆரம்பிச்சிட்டான். சோ பால லூஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி a huge ப்ராப்ளம் அவங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் கோல் செல்சிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, நாட் டு கன்சீட் இன் தி ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ். ஏன்னா செல்சியோடைய கேம் ரிதம் படியே 20 மினிட்ஸ் மேல அவனுக்கு எப்பேற்பட்ட டீமா இருந்தாலும் பொசெஷன்ல கண்ட்ரோல் பண்ணுவானுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண மாட்டானுங்க. பட் பால் பொசெஷன்ல கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணுவானுங்க. அது நான் எவ்வளவு நல்ல சிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கட்டும் சரி, வந்து ஆமா அவனுக்கு வந்து பயங்கரமா பால் பொசெஷன் கண்ட்ரோல் பண்ணுவானுங்க. அது வந்து செல்சிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா நாளைக்கு இருக்கும். ஏன்னா பிஎஸ்ஜியை கேம் டெம்போ கண்ட்ரோல் பண்ண விட்டோம்னா முடிஞ்சிருச்சு. பிஎஸ்ஜி டெம்போ கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் கோல் 20 மினிட்ஸ் கேம் கன்சீட் பண்ணக்கூடாது. செகண்ட் கோல் வந்து எவ்வளவுக்குள்ள பொசிஷன் மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும். தேர்டு வந்து உயிரா கொடுத்து விளையாடணும் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டிஃபென்சிவா இருக்கட்டும் சரி, கோல் கீப்பரா இருக்கட்டும் சரி, டிஃபென்சிவ் எரர்ஸ்னால கோல் கன்சீட் பண்ணக்கூடாது. இல்ல இங்க எனக்கு இன்னொரு டவுட், உங்களோட சென்டர் பேக்ஸ் வந்துட்டு
ஆர் தே தட் குட்? பிஎஸ்ஜி மாதிரி ஒரு ஏன்னா பிஎஸ்ஜியோட ஃபார்ம்லாவே அவங்க 3 பேர் பிரஸ் பண்ணல. ஃபேபியன் ரூயிஸும் ஆர் ஜோவனேவிச் யாருமே வந்து தே ஆர் ஜாயினிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் பிரஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 4-2-4 அந்த ஒரு மோட்ல தான் அவனுங்க இருக்கானுங்க. ஸோ அந்த 4 வந்துட்டு உங்களோட பேக் 4 பிரஸ் பண்ணும்போது டிஃபென்ஸ் வில் நாட் லூஸ் பால் நினைக்கிறேன். லிவை கோல்விலாக இருக்கட்டும், ஐ திங்க் டோசன் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் like டோசன் உங்களுக்கு ஆடுவான். கன்சிஸ்டன்டா. ரீஸ் ஜேம்ஸ் இஸ் பிரஸ் ரெசிஸ்டன்ட், அது நம்மளுக்கு தெரியும். இந்த சைடு யார் ஆக்சுவலா குக்குரேலா. குக்குரெல்லா. I've seen Cucurella throw some bad passes into the midfield press பண்ணும்போது. கரெக்ட். டிஃபென்சிவா வந்து கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே லாஸ்ட் 15 கேம்ஸ்ல செல்சி வந்து 13 கோல்ஸ் தான் கன்சீட் பண்ணிருக்காங்க. பிஎஸ்ஜி மாதிரி ஒரு அட்டாக்கை கண்டெயின் பண்றது ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு தெரிஞ்சு லீவை கோல்வில் கண்டிப்பா சாலிடான கேம் இருக்கும். அவன் நல்லா க்ரோ ஆயிட்டு வரான். குக்குரெல்லாவும் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்சல்யூட் டிஃபென்சிவா குக்குரெல்லாவை யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. அதை தாண்டா கைசைடோ வந்து எல்லோ கார்டு வாங்காம பாத்துக்கணும். எனக்கு இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாரும் கைசைடோ மாதிரி ஒரு பிளேயர் எல்லோ கார்டு வாங்கிடக்கூடாது. ஏன்னா அது கேமே அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிடும். பிகாஸ் கைசைடோ எப்பயுமே ஹார்ட் டேக்கிள்ஸ் தான் அவன் போவான். ஸோ அது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். கைசைடோ தான் நாளைக்கு மேட்சை வந்து எப்படி போகுதுன்னு டிசைட் பண்ண போறது எனக்கு தெரிஞ்ச சொன்ன மாதிரி மாதிரி கைசைடோ தான். பிட்ச்ல வந்துட்டு அந்த டே அந்த கேன்டேக் ஒரு மீமை பார்ப்போமே, 90% ஆஃப் தி திங் ஆமா, இஸ் கவர்டு பை வாட்டர். அந்த மீம் மாதிரி தான் ஆக்சுவலி கைசேடோ நாளைக்கு ஓடி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா என்சோ அண்ட் கோல் பார்மரோட ரோல் வந்துட்டு அவங்க பிரஸ்ல வர ஆரம்பிச்சாங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். they need them in attack, especially என்சோ டு கேரி அண்ட் கண்ட்ரோல் தி டெம்போ, பாஸ் ரிலீஸ் பண்றது அந்த மாதிரி விஷயம். ஸோ கைசோடோ வந்துட்டு நாங்க கலாய்ப்போம், சும்மா ஷின் கிக்கர் நாளைக்கு வேற வழியே இல்லை, அவன் நிறைய ஷின்ஸுக்கு நாளைக்கு கிக் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கேம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இப்போதைக்கு நான் வந்து பிஎஸ்சிக்கு வந்து ஒரு வீக்னஸ்ன்றத ஒரு தாண்டி ஒரு இடத்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னு எங்கன்னு சொன்னோம்னா, ஹக்கிமியோட முன்னாடி வர்றதுனால அந்த ஸ்பேஸை யாருமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ப்ராப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ என்னோட ப்ரொடிக்ஷன் என்னன்னா, கோல்வில் இல்லைன்னா யாராவது கொஞ்சம் லாங் பால்ஸ் பிளே பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல ரன் பண்ணாங்கன்னா தே ஹேவ் டு ட்ராக் பேக். ஏன்னா சில டைம் அக்கீமியை பார்க்கும்போது என்ன தோணும்னா, நீ என்னடா பாக்ஸ் எட்ஜ்ல பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா விட்டின்யா, ஜோவனேவிஸ் இவங்க எல்லாமே ஒரு வெப் மாதிரி தான் கிரியேட் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க இவ்வளோ இந்த சீசன் ஃபுல்லா இவங்க ஆர்டர்ல பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் எனக்கு ஆமா. வந்து ஒரு வீக்னஸா தெரியுது. ஐ திங்க் இந்த ஜாவோ பெட்ரோ அடிஷன் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாவோ பெட்ரோவை தூக்கி ஈதர் ஆஃப் த விங்ஸில் போட்டுருவான். ஸோ எப்படி இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக டெலாப் தேவை. ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் வந்து இவங்களால ப்ரெஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக லாங் பால் ஆடி தான் ஆகணும். லாங் ஆமா, பால் ஆடும்போது உனக்கு டெலாப் மாதிரி ஒரு புலி ஸ்ட்ரைக்கர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் வின் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நல்லா கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட் 3 டெலாப், ஸ்ட்ரைக்கர், ரைட் விங் பெட்ரோ, லெஃப்ட் விங் வந்து ஜாவோ பெட்ரோவா Actually இருக்கும். இது நல்ல ஒரு பாயிண்ட். நல்ல ஷவுட். ஏன்னா மார்க்கினியோஸ் வந்துட்டு இந்த சீசன் வந்து ஏரியல் டியூவல்ஸ் நல்லா பண்றான். ஆனா மார்க்கினியோஸ் கன்வென்ஷனலா ஏரியல் டியூவல்ஸ் ஒரு லூஸ் பண்ற ஒரு சென்டர் பேக். அவன் இந்த சீசன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். மேபி அதை இங்க சொன்ன மாதிரி நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஹக்கிமியோட டிஃபென்சிவ் எபிலிட்டிஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் பெருசா யாருமே பண்ண முடியல. ஏன்னா பாம்பூசல் ஆயிடுறாங்க. அந்த அந்த ஒரு சின்ன இடம் மட்டும் தான் வீக்னஸ் தெரியுது. ஏன்னா நியூனோ மெண்டேஸ் அவன் மோதன எல்லா விங்கர்ஸுமே லாக் பண்ணி உட்கார வச்சுட்டான் இது வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லா. ரெக்கவரி ஸ்பீட் நிஜமா, ஏன்னா அவங்க பால் லூஸ் பண்ணாலும் அவன் எடுத்துடுறான் திருப்பி. ஐ திங்க் இந்த மேட்சை பத்தி நிறைய பேசிட்டோம். அதாவது வந்து கிறிஸ்பால வந்து நம்ம வந்து மரஸ்காவே மண்டக்குள்ளேயே வச்சு மாத்திட்டோம். ஸோ பார்ப்போம். கம்பைன்ட் 11 ஃபார் தி ஃபைனல். அது என் கிட்ட கேட்டேன்னா நான் என்டையர் பிஎஸ்ஜி 11 தான் நான் ஸ்டார்டிங் 11 வைப்பேன். பட் கோல் பாமர் வேணா உள்ள வந்துட்டு எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். மாய்சஸ் கைசைடா இருக்கான், கண்டிப்பா கைசைடா உள்ள வந்துருவான். நான் ஆக்சுவலி இது என்னன்னா, அந்த கைசைடோ விட்டீனியா இருக்குல்ல, இது ஆக்சுவலா பார்த்தோன்னா ஒரு கிளாப் வெர்சஸ் ஸ்லாட் டிபேட். இது இப்ப கிளாப் வந்து கைசைடோ எடுத்துருவான், பட் ஸ்லாட் ப்ரிஃபர்ஸ் விட்டீனியா. அந்த மாதிரி தான் அது. கோல் கீப்பர் எடுக்கிறதே ஒரு டஃப்பான டெசிஷன் தான். ஏன்னா எங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கோல் கீப்பர் இருக்காரு. ஸோ அதனால நான் வந்து சஞ்சஸ் அப்படின்னு எனக்கு டைப் பண்ண ஆசையா தான் இருக்கு. கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எல்லாம் அக்கௌண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த ப்ரெடிக்ஷனுக்கு அப்புறம். ஸோ கண்டிப்பா டானருமா தான். கண்டிப்பா டானருமா. அண்ட் ரைட் விங் பேக் இல்ல நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம்? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் ஃபார்ம் தான் பண்ணணும். சோ ஃபார்ம்னா கண்டிப்பா ஹக்கிமி தான். நான் சொன்னேன் பிஎஸ்ஜி லைனப் தான். யா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கினியோஸ் அண்ட் சின்ஸ் பாச்சோ வந்து இந்த இதுல இல்லாததுனால, ஃபைனல்ஸ்ல இல்லாததுனால மார்க்கினியோஸ் கூட கால்வில் வந்து எனக்கு, ஏன்னா கால்வில் இந்த சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இந்த சீசன், இந்த த்ரூ அவுட் திஸ் டோர்னமெண்ட்டுமே சரி. ஸோ
அஃப்கோர்ஸ் மார்க் ஏன்னா பேச்சோ இருந்திருந்தானா கண்டிப்பா பேச்சோ தான் நம்ம போட்டிருக்கணும். ஏன்னா அந்த ஆமா, சென்டர் பாச்சோ பேக் வந்துட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சுவலா நான் இப்ப பாச்சோ இப்பதான் பாக்குறேன். எனக்கு பாச்சோ யாருன்னே தெரியாது ஆமா முதல்ல. சோ ஆமா நான் பார்த்த வரைக்கும் எங்க ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்கான். சோ ஓகே, ஃபார் திஸ் டிபேட் நம்ம கோல்வில் போடலாம். தெரியுது. மெண்டிஸ் தான், நூனோ மெண்டஸ் விசஸ் கண்டிப்பா நூனோ குக்குரேலா. மெண்டிஸ் தான். பட் இல்ல, பட் வி கண்டிப்பா cannot ரைட் நூனோ ஆஃப் மெண்டிஸ் தான். குக்குரேலா. இல்ல, அதுதான் குக்குரேலா நாட் அ பேட் பிளேயர். பட் ஆனா நூனோ மெண்டிஸ் வந்துட்டு இந்த வருஷம் நான் எதனால சொல்றேன்னா வந்துட்டு இந்த 120 மினிட்ஸ் சாலாக்கு அகேன்ஸ்டா டிஃபெண்ட் பண்ணிருக்கான். அத பார்த்துட்டு நான் சொல்றேன். கெப்ட் சாலா குவைட் ஆக்சுவலி. மிட்ஃபீல்ட் தான் இஸ் கோயிங் டு பி a பிக் டிபேட். என்ன கேட்டா ஐ வுட் சே கைசேடோ, விட்டினியா அண்ட் ஃபேபியன் ரூஸ். ஃபேர் ஷவுட். ஓகே, நான் அது விட்டினியா பார்க்கும்போது ஒரு மார்க்கோ வெராட்டியை திருப்பி பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா பிஎஸ்ஜியோட காலங்காலமா வந்துட்டு அவங்க மிட்ஃபீல்ட வந்துட்டு ப்ராப்பரா அந்த டெம்போ கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தது மார்க்கோ வெராட்டி தான். ஏன்னா அவனும் இந்த மாதிரி லைட்டா ஷார்ட்டா இருப்பான் பார்த்துட்டு. ஸோ விட்டினியா பார்க்கும்போது எனக்கு அவன் விட்டினியாவோட ஞாபகம் வருது. அட்வான்டேஜ் என்னன்னா விட்டினியா கேன் பிளே அட் எவ்ரிவேர். இந்த பொசிஷன் கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பொசிஷனுக்கு டிபேட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு கைசோடோ வில் பி an easy winner. டிஃபென்சிவ் மிட்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இல்ல, இது ஒரு ஃபேர் தான். விட்டினியா, கைசடோ விட்டினியா அண்ட் ஃபேபியன் ரூயிஸ். ஃபேபியன் ரூயிஸ் ஒரு கோல் பார்மரா? எனக்கு தெரிஞ்சு கோல் பாமர் இந்த சீசன் வந்து ஃபேபியன் ரூயிஸ் இஸ் டன் வெல். ஏன்னா அவுட்புட் வந்து ஃபேபியன் ரூயிஸ் கிட்ட இருந்து அதிகம் இந்த டோர்னமெண்ட்ல. கோல் பாமர் கிட்ட இருந்து ஐ திங்க் ஒரு அசிஸ்ட் ஒரு கோல். ஃபேபியன் அவ்வளவுதானா? ரூயிஸ் ஆமா இந்த டோர்னமெண்ட்ல ஐ வுட் லார்ஜ்லி பிளேம் மரஸ்கா ஃபார் இட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல 3 டைப் ஆஃப் பொசிஷன்ல ஆட விட்டுட்டான். ரைட் சைடு ஆஃப் த பிச்சும் சரி. அவன் ஃபர்ஸ்ட் இந்த அட்டாக்கிங் 9 பொசிஷன் ஆடினதே வந்து ஃப்ளூமினஸோட மட்டும்தான் அண்ட் கோல் அடிச்சிட்டான் ஃப்ளூமினஸோட. ஐ திங்க் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பால்மரோட ஒரு பெஸ்ட் பொசிஷன். வித் AM 10 நம்பர் 10 தான் அவனுக்கு ஆக்சுவலா பெர்ஃபெக்ட் ரோல் அவனுக்கு. ஏன்னா he can easily find spaces and between the line passes. அவனை நீங்க ஏதாவது ஒரு பிச்சு ஓரத்துல தள்ளினாதான் அவன் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட் 3 வந்து ஃப்ரண்ட் 3 வந்து இங்க டிபேட்டே இருக்க கூடாது. நோ பிரெய்னர். குவிச்சா, கிராவிட்ஸ், கிலியா. சோ கண்டிப்பா on the left side டெம்பெலே, ஸ்மால் டெம்பேலே and இல்ல DOUE. இந்த டீம் வந்து ஒரு சாலிடான டீம். நம்ம ஆக்சுவலா PSG அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஆமா PSG வந்துட்டு இதே டீம் கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா அவங்களோட பிசிக்கலா ஒரு மிட்ஃபீல்ட மீட் பண்ணாங்கன்னா இட் வில் பி வெரி டஃப். பெஸ்ட் எக்ஸாம்பிள் போட்டஃபேகோ தான். Botafogo, correct. அவ்வளோ பிசிக்கலா ஆடினானுங்க, அவ்வளோ சாலிடா டிஃபெண்ட் பண்ணாங்க. பிஎஸ்ஜியால வின் பண்ண முடியல. combined 11 for finals Club World Cup 2025. Finally, so who's going to win the tournament? செல்சி வின் பண்ணணும்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. நான் ரீசன் சொல்லிடுறேன். 2012ல பெப்போடைய பார்சிலோனா, பிரைம் பார்சிலோனா இம்பாசிபிள் ஆட்ஸ்ன்னு சொன்னாங்க. செல்சி வின் பண்ணுச்சு. ஃபைனல்ஸ்ல பயர்ன் மியூனிச்சோடைய ஹோம்ல இம்பாசிபிள் ஆட்ஸ் வின் பண்ணவே முடியாதுன்னாங்க. செல்சி வின் பண்ணுச்சு. 2020லயுமே சரி மான்செஸ்டர் சிட்டி கூட ஃபைனல்ஸ்ல இம்பாசிபிள் ஆட்ஸ்ன்னு சொன்னாங்க. செல்சி வின் பண்ணுச்சு. எப்பயுமே செல்சி ஒரு இம்பாசிபிள் ஆட்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது செல்சி இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸாக தாண்டி இந்த கிளப்போடைய கிரெஸ்ட் வந்து ஹஸ் சர்வைவ். அவங்க ஒரு டீமாக கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது இந்த கிளப்புக்கு, அவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ செல்சி மிரக்கிள் ஒன்லி பிகாஸ் வி ஆர் செல்சி. இப்ப ஆக்சுவலி கொடுத்தா இந்த மோட்டிவேஷனல் டாக் வந்து மராஸ்கா கொடுக்கணும் அவங்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 2012 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். அது உங்க டீம்ல பாதி பேர் அப்பதான் வந்து டைப்பர்ல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஃப்ரம் அ நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு வந்து ஆப்வியஸா எல்லாருமே இது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இட்ஸ் கோயிங் டு பி 1-0 or 2-0 PSG மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் இந்த சீசன் அவங்க அச்சீவ் பண்ணிருக்கிறது பிளஸ் அவங்க அச்சீவ் பண்ண விதம், அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ண டீம்ஸ், இது வந்து நோ டிஸ்ரெஸ்பெக்ட், செல்சியோட பெட்டர் டீம்ஸ் அவங்க வந்து டிஸ்மேண்டல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல செல்சி ஹவ் டன் வெல். இந்த டீம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் பிஎஸ்சி வந்து ஒரு ஜக்கர்நாட் மாதிரி இருக்காங்க. இந்த சீசன்ல இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அந்த ஃபைனல் பேரியர் எப்படி தாண்டதுன்னு ஒரு 2-3 வாட்டி தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் எனக்கு வந்து ஓகே, செல்சி வாங்க யூரோப்பியன் கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்ணாங்க. பட் இது ஒரு டிஃபரன்ஸ் ஸ்டேக்ல. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் பிஎஸ்ஜி வில் வின் மாதிரி தோணுது. பட் செல்சி இதை புல் ஆஃப் பண்ணாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு இட் வில் பி a huge boost ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி an interesting match.
யா அண்ட் ஆல்சோ மக்களே உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. இட் இஸ் கோயிங் டு பி செல்சி ஆர் பிஎஸ்ஜின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன்லி கால்பந்துக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிடுங்க. அதில் நாங்கள் நிறைய ரீல்ஸ் அண்ட் போல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோவர்ஸ் தேர் ஆஸ் வெல்.